மிக்க தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்புங்கிறது தான் நான் பார்க்குறேன். 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருந்தாலும் கூட, குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் இந்த அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு இருப்பதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இல்லைன்னா பொதுவாக வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கதவுக்கு அந்த பக்கம் தான் நின்னார், கேமராவை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணார், ஃபோனை மட்டும்தான் வச்சுருந்தாரு, அதனால் அவருக்கு குறைச்ச தண்டனை கொடுத்தா போதும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். இதில் இந்த கூட்டு சதி, கூட்டு பாலியல் வல்லுறவு, மொத்த விஷயங்களை இவங்க அத்தனை பேரும் கூட்டாக செய்தார்கள் அப்படிங்கிறது சிபிஐ தரப்புலையும் நிரூபிக்கப்பட்டு கோர்ட் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அதனால் அந்த விதத்தில் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இதில் அதிகமாக பாராட்ட வேண்டியது 2 பிரிவினர். ஒன்று கடைசி வரைக்கும் பிறழ் சாட்சியாக மாறாமல், சமூக அவமானத்திற்கு அஞ்சாமல், அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் இந்த பெண்கள் கடைசி வரைக்கும் நியாயத்திற்காக அவங்க குரல் கொடுத்தார்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் பொதுவாக வன்முறை நடந்தால் ஜாதி பார்த்து, உள்ளூரா வெளியூரா இல்லை மதம் பார்த்து, இப்படி செலக்டிவாக தான் மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே நபராக, ஒரே குரலாக எழுந்து நின்று அநீதிக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்ததும் இதற்கான ஒரு அரசியல் அழுத்தத்தை உருவாக்கி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப சிறப்பான தீர்ப்பு. அடுத்து குற்றம் செய்பவர்களை கொஞ்சமாவது தயங்க வைப்பதற்கு இது உதவும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.